வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 28 திங்கட்கிழமை இந்த வீடியோவில் இப்போ முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலையில் சீப்பான வேல்யூவில் இருக்கக்கூடிய அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். இதை 3 முறை கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஐடிசி 409 ரூபா க்ளோசிங்கு, பிஇ ரேஷியோ 14, பெஸ்ட்டு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ கன்சிடர் பண்ணுற விலை முதன் முறை கன்சிடர் பண்ணுற விலையில் அது இருக்குது. இப்போ பண்ணலாம். ஆனால் 402 போனால் இன்னொருக்கா கன்சிடர் பண்ணலாம். இது ஹையிலேருந்து 23% இறங்கியிருக்கு. இது இந்த வாய்ப்பெல்லாம் அடுத்து கிடைக்காது. நம்ம அடுத்தடுத்து இது இறங்குன்னு உட்காந்துருந்தோம்னா நம்ம முதலீடு பண்ண முடியாது. இது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறணும். டிவிடெண்டுக்காகவே இந்த ஸ்டாக்கை வாங்கலாம். அது மாதிரி பயன்படுத்திக்கங்க. ஏற்கனவே நம்ம நவரத்னாவில் வேறு பேசியிருக்கோம். நம்ம நவரத்னா கம்பெனியோடு இது இருக்குது. இதை கன்சிடர் பண்ணுற வேலை நல்ல விலையில் இருக்குது. இதை கன்சிடர் பண்ணிவிட்டு விட்டுருங்க. லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம், ஷார்ட் டேர்முக்கும் பயன்படுத்திக்கங்க. ஸ்விங் ட்ரேடிங்னா ஒரு 10% ஏறிச்சுன்னா கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. லாங் டேர்முக்கு வச்சுக்கிறவங்க மறந்துடுங்க ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டு. அருமையான நிறுவனம், எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்பு இருக்குது. எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நல்லா கொண்டு வந்துருவாங்க. அதனால் அதை பயன்படுத்திக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிசிஎஸ். ஹை 4585, லோ 3060, க்ளோசிங் 3134, பிஇ ரேஷியோ 23, டிவிடெண்ட் 4% கொடுக்குறாங்க. ஹையிலேருந்து 25% இறங்கியிருக்கு. முதல் முறை இப்போ கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது. 3000 உடைக்கிறதுக்குலாம் ரொம்ப வாய்ப்பு கம்மி. இது இன்னும் இறங்கும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்பை விட்டுருவோம். லோ ரேட்டுக்கு நம்ம வாங்கணுன்றது யாராலையுமே முடியாது. எந்த லோ வரைக்கும் போகும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால் கிடைக்கிற சீப்பான ரேட்டில் நம்ம வாங்கிட்டு வெயிட் பண்ணணும். இதை விட இறங்கினா வருத்தப்படக்கூடாது, இன்னொருக்கா வாங்கணும். இது முதல் முறை கன்சிடர் தான் நம்ம பண்ண சொல்கிறோம். எப்பயுமே 3 முறை கன்சிடர் பண்ணணும். முதல் முறை கன்சிடர் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10% இறங்குச்சுன்னா இன்னொரு முறை கன்சிடர் பண்ணணும். இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறலாம். 10-15% ஏறிச்சுன்னா விற்றுட்டு வெளியே வந்துடலாம். இப்போ முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலையில் இருக்க அடுத்த ஸ்டாக்கு ஆக்சிஸ் பேங்க்கு. ஹை 1281 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ 934 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் 1086 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 12, வெரி சீப்பு. புக் வேல்யூ 2 டைம் தான் இருக்குது. இது 1066க்கு வந்தால் முதல் முறை கன்சிடர் பண்ணலாம். 980க்கு 2ஆம் முறை கன்சிடர் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க. இப்போ நல்ல லோ வேல்யூவில் இருக்குது. 1160க்கு வெளியே வந்துடணும் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க. இதை இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க, பயன்படுத்திக்கங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹீரோ மோட்டார் கார்பரேஷன். ஹை 6245, லோ 3322, க்ளோசிங் 4229 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ பிஇ ரேஷியோ 19 தான். இதுவும் சீப்பாக தான் இருக்குது. புக் வேல்யூ 5 டைம் அதிகமாக இருக்குது. 3800 முதல் முறை கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. 3800க்கு முதல் முறை கன்சிடர் பண்ணுங்கள். முதல் முறை கன்சிடர் பண்ணுறப்பே திரும்ப ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சுன்னா விட்டுருங்க. அதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கலாம். ஒரு 10% ப்ராஃபிட் கிடச்சா வெளியே வந்துடுங்க. இது நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கு. நல்ல கீழே விலையில் தான் நம்ம வாங்குகிறோம். இப்போ சொன்ன எந்த ஸ்டாக்குமே விலை கூட கொடுத்து நம்ம வாங்கலை. இது 5000 வாங்கினவங்க இருப்பாங்க, 6000 வாங்கினவங்க இருப்பாங்க. அவங்க நிலமையில யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த நேரம் இதை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. அடுத்த ஸ்டாக்கு கோல்கேட். ஹை 3893, லோ 2212, க்ளோசிங் 2215, பிஇ ரேஷியோ 43, புக் வேல்யூ 36 டைம். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இதை ஸ்விங் ட்ரேடிங் தான் பண்ண போகிறோம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிற போகிறதில்ல. ஏன்னா இது ஸ்விங் ஒரு 200 புள்ளி ஏறிட்டு இறங்கக்கூடிய ஸ்டாக்கு. அதனால் பயன்படுத்திக்கலாம். இது கன்சிடர் பண்ணுற விலை 2180 கன்சிடர் பண்ணலாம். அதை விட கீழே போனால் 2015க்கு கன்சிடர் பண்ணலாம். 2380க்கு வெளியே வந்துடணும். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறக்கூடிய நிலமையில் இந்த கம்பெனி இல்லை. ரொம்ப ஓவர் வேல்யூ. அது திடீர்னு ஏறாமையே கிடக்கும் 5 வருஷத்துக்கு கூட. அதனால் இதில் போய் மாட்டிக்கிறாதீங்க. 2380க்கு வெளியே வந்துடணும். நீங்கள் வாங்குகிற ரேட்டு ஆனால் சீப்பான ரேட்டுக்கு தான் நம்ம வாங்குகிறோம். அதை பற்றி பயம் இல்லை. அதனால் இதை ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல நிறுவனம் தான். அடுத்தது டாட்டா மோட்டார். இதுவும் ஸ்விங் ட்ரேடிங் தான். இப்போதைக்கு லாங் டேர்முக்கு வேணாம். அப்புறமா நிலைமையெல்லாம் சரியாகட்டும், அப்புறம் லாங் டேர்முக்கு வாங்கிக்கிடுவோம். ஹை 1179, லோ 542, க்ளோசிங் 687 க்ளோஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோ 11, புக் வேல்யூ 2.5 டைம் அதிகமாக இருக்குது. ரொம்ப சீப்பு இது ப்ரைஸு. இப்போ இது போட்டிகள் அதிகமாக இருக்குது. என்ன தான் போட்டிகள் அதிகமாக வந்தாலும் டாட்டா மோட்டாருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. அது என்றைக்கு அந்த இடத்த யாரும் பறிக்க முடியாது. அது மாதிரி இதை கன்சிடர் பண்ணுற விலை 636க்கு கன்சிடர் பண்ணலாம். 2ஆவது முறை கன்சிடர் பண்ணுறது 580 கன்சிடர் பண்ணலாம். ரொம்ப கவனம். 780 ரூபாய்க்கு வெளியே வந்துடணும். ஸ்விங் ட்ரேடிங் தான். லாங் டேர்முக்கு இப்போதைக்கு வேணாம். இந்த போட்டிகள்லாம் நிறைய போட்டி இருக்குது. பெரிய ஜெயண்ட்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா டெஸ்லா,
வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இருக்குது. அதனால் அதோட போட்டி போட்டு இதுக்குன்னு ஒரு இடத்த அது பிடிச்சி வச்சுருக்கு. அந்த இடத்த அது தக்க வச்சுக்கிறோமான்றதை நம்ம பொறுமையாக இருந்து பார்த்துக்கிட்டு அப்புறமா லாங் டேர்முக்கு வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்முக்கு ஸ்விங்கிக்கு பயன்படுத்திக்கங்க. முதலாம் காலாண்டு முடிவுகள் வந்து வரப்போகுது இப்போ ஆகஸ்ட் 8. அப்போ அந்த டைமில் இந்த பங்கு விலைகள் ரொம்ப ஒலட்டலாக இருக்கும். அப்போ லோ ப்ரைஸ்க்கு போகிறப்ப டக்குன்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்விங்கிக்கு பயன்படுத்திக்கிட்டு லாபம் கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது வந்து டாடா கோல்டு. தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான நிறுவனம் இது. ஹை வந்து $11.43 போயிருக்கு. லோ வந்து $6.81. க்ளோசிங் $9.63 க்ளோஸ் ஆகிருக்கு. இது ஒரு கோல்டு ஸ்டாக் நிறுவனம். லாங் டேர்முக்கு வச்சுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எப்போயாவது தங்க நகையாக வாங்கணும்னு நினைக்கிறப்ப இதை விற்றுட்டு கோல்டாக வாங்கி கடையில் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இதை நீங்கள் டிஜிட்டலாக வச்சுக்கிட்டா நீங்கள் பாதுகாப்பாக இதை வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி சேர்த்துக்கிட்டு எதிர்காலத்தில் வச்சுக்கிறதும் லாங் டேர்ம் முதலீட்டுக்கு அருமையான ஒரு நிறுவனம். இது வந்து இப்போ கன்சிடர் பண்ணுற விலை வந்து $9.15 வந்தால் விட்டுறாதீங்க. அப்புறம் வந்து 8.50 போக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அப்படி போச்சுன்னா ஒரு சூழ்நிலையில் போச்சுன்னா பயன்படுத்திக்கங்க 8.50. இது லாங் டேர்முக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் பண்ணலாம். $10.80 வெளியே வந்துடுங்க. அப்புறம் இறங்கினா வாங்கிக்கோங்க. அது மாதிரி உள்ளது தான் இந்த நிறுவனம். இது வந்து கோல்டு ஸ்டாக்லேயே உண்மையிலேயே அற்புதமான ஸ்டாக் இது. அப்புறம் கோதா கேப்கன். இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ரொம்ப கவனம். லாங் டேர்முக்கு வேண்டியதில்லை. ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான். முதல் முறை கன்சிடர் பண்ணுறது வந்து இப்போ 60 பைசாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. முதல் முறை கன்சிடர் பண்ணுறது 55 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம், 50 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம், 45 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணலாம். 75 பைசாவுக்கு கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். அப்போ வந்து 30% ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மாதத்தில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு பயன்படுத்திக்கங்க. இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் மட்டும்தான். பென்னி ஸ்டாக்கு லாட்ரி சீட்டு மாதிரி லாங் டேர்முக்கு வச்சுக்கிற நிலைமையில் இப்போ நிறுவனம் இல்லை. கொஞ்ச நாள் கழித்து அதை பேசுவோம். அதை பற்றி நல்லா இருந்தால் அப்புறம் லாங் டேர்முக்கு வச்சுக்கிடுவோம். அடுத்த நிறுவனம் GTL இன்ஃப்ரா. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஹை வந்து $3.32, லோ $1.22 வரைக்கும் கீழே போயிருக்கு. க்ளோசிங் $1.60. முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலை $1.50 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இதை கன்சிடர் வந்து அடுத்தது வந்து $1.10 கன்சிடர் பண்ணலாம். அப்புறம் லாட்ரி சீட்டு மாதிரி தான் பார்க்கணும். $2 வந்தால் வெளியே வந்துடணும். அப்படி விட்டாலும் விட்டுறலாம். ஏதாவது காரணத்தால் இது மல்டிபேக்கராக கூட ஆகலாம். நம்ம எதையும் முடிவு பண்ண முடியாது. சுஸ்லான் எனர்ஜியெல்லாம் யாரும் நினைக்கல இவ்வளோ விலை ஏறும்னு. அதெல்லாம் இதை விட ஒஸ்ட்டாக இருந்த ஒரு நிறுவனம் தான். அதனால் இதை வந்து வாங்கிட்டு அப்படியே மறந்துட்டு விட்டுறவங்களும் விட்டுருங்க. வந்தால் வருது போனால் போகுதுன்ற நிலமை தான் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் முடிவு எடுக்கணும். ஆனால் அதிக பணத்தை கொண்டு போய் முதலீடு பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ உங்கள் ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக்குக்கு ஒரு $1000 $500 ஒதுக்கிட்டு மறந்துட்டு விட்டுருங்க. போனால் போகுது வந்தால் வருதுன்னு. எதிர்காலத்தில் மல்டிபேக்கர் ஆனால் அது பெரிய விஷயம். உங்களுக்கு $60 $70 போச்சுன்னா பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும். அது மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் அடுத்து பார்க்க போனது வந்து ஸ்ப்ரைட்டு. இது ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி. ஹை வந்து $44 வரைக்கும் போயிருக்கு. லோ $2.07 கீழே வந்திருக்கு. க்ளோசிங் $2.33 நேற்று. முதல் முறை கன்சிடர் பண்ணுற விலையில் தான் இருக்குது. இரண்டாம் முறை வந்து $1.80 வந்தால் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஷார்ட் டேர்முக்கும் வச்சுக்கலாம், லாங் டேர்முக்கும் வச்சுக்கலாம். நல்ல நிறுவனம். இது நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதனால் இதை பயன்படுத்திக்கங்க. $2.90 ஸ்விங் ட்ரேடிங் தான் வெளியே வந்துருங்க. கம்பெனி ரிசல்ட் நல்லா இருக்குது. ஜூலை 28 திங்கட்கிழமை இன்றைக்கி வந்து முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்ப்போம். பாரத் எலக்ட்ரானிக்ஸ் முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க. அதானி கிரீன் எனர்ஜி முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க திங்கட்கிழமை. இன்றைக்கி திங்கட்கிழமை 28 ஜூலை முதலாம் காலாண்டு முடிவுகளை டோரண்ட் ஃபார்மா அறிவிக்கிறாங்க. கெயில் வந்து இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க. ஜூலை 28 திங்கட்கிழமை இன்றைக்கி அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை. மஜகான் டாக் ஷிப் பில்டர் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவை அறிவிக்கிறாங்க திங்கட்கிழமை 28 ஜூலை. வாரி ரெனியூவபிள் எனர்ஜி. அப்புறம் NTPC கிரீன் எனர்ஜி இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க திங்கட்கிழமை. இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி திங்கட்கிழமை அறிவிக்கிறாங்க முதலாம் காலாண்டு முடிவுகளை. இண்டஸ்இண்ட் பேங்க். பிரமல் ஃபார்மா முதலாம் காலாண்டு முடிவுகளை இன்றைக்கி அறிவிக்க இருக்கிறாங்க திங்கட்கிழமை. மதர்சன் சுமி வயரிங் இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்க இருக்கிறாங்க 28 திங்கட்கிழமை. இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை KEC அறிவிக்கிறாங்க ஜூலை 28 திங்கட்கிழமை. ஜூலை 28 திங்கட்கிழமை இன்றைக்கி முதலாம் காலாண்டு முடிவுகளை ரெயில்டெல் அறிவிக்கிறாங்க. தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.